எடுத்துக்கணும். இப்போ ஹதீஸுக்கு வருவோம். அந்த சஹாபி கேட்குறாங்க, தொழுகையில் நான் நிற்கும் பொழுது காற்று பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொல்கிறாங்க, ஹத்தா யஸ்மா சௌதன் அவ் எஜித ரீஹன், சப்தத்தை கேட்கும் வரைக்கும் அல்லது வாடையை நுகரும் வரைக்கும் அவர் தொழுகையிலிருந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். அதாவது ஒன்று சத்தம் கேட்கணும் அல்லது ஸ்மெல் வரணும். இந்த ரெண்டும் நடக்காத வரைக்கும் அவர் தொழுகையை முடிக்க வேண்டாம், தொழுகையில் நிற்கலாம், ஒழு முறியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுவரைக்கும் சொன்ன அந்த அடிப்படையான விஷயத்துக்கு இந்த ஹதீஸும் ஆதாரம். சந்தேகமானதை நாம் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது கன்ஃபார்மோ அதை எடுத்துக்கணும். இவருக்கு கன்ஃபார்மாக தெரியலை, காற்று பிரிஞ்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தொழுகை முறிஞ்சிடும். அவர் போய் ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுகணும். இவருக்கு டவுட்டு தான் வருது, காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படின்னு டவுட்டு தான் வருது.